தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த முக்கிய கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் அதே போன்று முக்கிய துறை செயலாளர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி மாற்றி அமைக்கப்பட்டது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போன்று புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, ராஜேந்திரன், கோவி செழியன், ஆவடி நாசர் உள்ளிட்ட 4 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். பொன்முடி உள்ளிட்ட 6 அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல், அதே போன்று டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அண்மையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் சுமார் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த தொழில் நிறுவனங்களில் ஒரு சில தொழில் நிறுவனங்கள் உடனடியாக தமிழகத்தில் தொழில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்கும் ஒப்புதல் அளிப்பது குறித்து தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் நிர்வாக ரீதியாக புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் புதிய அமைச்சர்கள் நிர்வாக ரீதியாக எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளை இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வழங்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் குறிப்பாக பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்தும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. தொடர்ச்சியாக டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்க வேண்டும் என பலதரப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 500 மதுபான கடைகளை குறைப்பது குறித்தும் முக்கிய முடிவு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு குறிப்பாக பார்த்தோம் என்றால் நிதி அதிகரிப்பது, அதே போன்று பொருளாதார வளர்ச்சியை சமன்சீர் செய்வது உள்ளிட்டவை குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான புதிய அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. சரியாக காலை 11 மணி அளவில் இந்த அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக அமைச்சர்கள் அதே போன்று முக்கிய துறை செயலாளர்களும் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அமைச்சரவை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் புதிய தொழில் நிறுவனங்கள் பலவற்றிற்கும் அனுமதி அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் மதுபானம் குறைப்பது குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது தொடங்க இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.